இந்த இடம் ஒரு மைதானமாக இருக்குல்ல, இங்கே தான் இதுக்கு தேவனுடைய கூடாரத்துக்கு முன்னால் திறப்பின் வாசல் ஜெபம், நிறைய ஜெபங்கள் எல்லாம் நடந்த இடம். இது முதல்ல ஒரு காடாக இருந்துச்சு, முள்ளு காடாக இருந்துச்சு. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, அதிகாலை 5 மணிக்கெல்லாம் இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், காலையில் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன், நீர் என் சத்தத்தை கேட்பீர். அதிகாலை நேரம். நல்ல கவனிங்க, மோசே ஆண்டவர் கூப்பிடும்போது, மோசே நீ அதிகாலையில் ஆயத்தமாகி விடியற் காலையில் என் சமூகத்தில் நில் என்று சொல்கிறார். நான் உங்கள்கிட்ட பேசணும். அப்போ மோசே சீனாய் மலையில் அதிகாலையில் மலை மேலே ஏறி உச்சியில் போய் நிற்கிறார். இது எகிப்து தேசத்தில் இருக்குது, அந்த சீனாய் வனாந்தரம், சீனாய் மலை. நாங்கள் போயிருந்த போது அந்த டூரிஸ்ட்டு கூட்டிகிட்டு போன போது மலை மேலே ஏறணும், என்ன பண்ணணும், நிறைய பேர் ஏறுறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு மலை ஏறி பழக்கம் இல்லை. ஆனால் மோசே ஆண்டவரை சந்தித்த அந்த இடம், 10 கற்பனை பெற்ற இடத்தை பார்க்கணுன்னு ஆசை. அவங்க சொன்னாங்க, விடியற் காலை 3 மணிக்கு மலை ஏறணும். 3 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தா ஒரு 6 மணிக்கு விடியற் காலையில் மலை மேலே போய் சேரலாம், பார்த்துட்டு வரலான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம், அந்த இடத்த எப்படியாவது பார்த்துடணும். ஆண்டவர் மோசையோடு பேசின இடம்னு நான் பாருங்கள், 2 மணிக்கு எழும்பி குளித்து புறப்பட்டு ஆயத்தமாகி உற்சாகமாக போனேன். நான் கைகள்லாம் அசந்து போயிட்டு மலை மேலே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் உயரம் ஏறணும். பாருங்களேன், நான் வாழ்க்கையில் இப்படி ஏறினதில்லை. அந்த ஆசையில் போயிட்டேன். நான் அந்த இடத்தெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அப்போ விடியற் காலையில் ஆயத்தமாகினா மோசை எத்தனை மணிக்கு எழும்பி ஆயத்தமாகி அந்த மலை உச்சிக்கு போயிருக்கணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடினார். தாவீது அதிகாலையில் தேவ சமூகத்தில் போகிறார், தேவனுடைய குரலை கேட்கிறார். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதிகாலை ஜெபத்தை வேதம் திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கிறது.